ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இன்றைக்கி பொரிச்ச மீனை வச்சு ஒரு காரசாரமான குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் குழம்புல இருக்கிற மீனை யாரும் சாப்பிட மாட்டேங்காங்களா? அப்போ இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு பாருங்கள், ஒரு மீன் கூட மிச்சம் இல்லாமல் காலியாயிரும். முதல்ல மீனை பொரிக்க தேவையான மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு குழம்பு மசாலா பொடி ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு, அது கூட 1/2 ஸ்பூன் உப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படியே மறக்காமல் இந்த மாதிரி குக்கிங் ஸ்டுடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க மீன் எடுத்து அதில் எல்லா பக்கமும் இந்த மாதிரி மசாலாவை நல்லா தடவணும். இதே மாதிரி நம்ம வெட்டி வச்சுருக்கிற எல்லா மீன்லேயும் மசாலாவை நல்லா தடவி அப்படியே ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வைக்க போகிறோம். இப்படி வைக்கிறதுனால மீனில் நல்ல மசாலா சேர்ந்து வரும். இதுக்கடுத்து குழம்புக்கு தேவையானதை ரெடி பண்ண போகிறோம். முதல்ல 1 இல்லைன்னா 2 தக்காளி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்க போகிறோம். அடுத்து ஒரு 3 வெங்காயத்தை எடுத்து இதே மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுட்டு, இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் சூடானதும் அதில் 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து, இப்போ சீரகம் நல்லா கலர் மாறினதும் இதில் கருவேப்பிலை இந்த அளவுக்கு சேர்த்துட்டு, கருவேப்பிலை அப்படியே வெடித்து வந்ததும் இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் வதங்கி வந்ததும் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து, கூடவே தேவையான உப்பை போட்டு, அது கூட நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்க பச்சை வாடை போனதும் இதில் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகா பொடி, 1 ஸ்பூன் மீன் குழம்பு பொடி சேர்த்து நல்லா வதக்கி விடணும். கொஞ்சம் மசாலா வாடை போனதும் இதில் நம்ம தேவையான தண்ணியை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விட போகிறோம். இப்போ குழம்பு கொதித்து வரதுக்குள்ளே மசாலா தடவி வச்சுருக்கிற மீனை பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு சமையல் எண்ணெயை ஊற்றிட்டு, எண்ணெய் சூடாகி வந்ததும் இந்த மாதிரி மீனை நல்லா பொரித்து எடுத்துக்கணும். இப்போ மீன் நல்லா வெந்து வந்ததும் இதை தனியாக எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ண குழம்புல இதை சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்புல நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு, இப்போ நம்ம பொரிச்சு எடுத்த மீனை ஒவ்வொன்றா இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மீனை நல்லா திருப்பி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனா போதும். ஒரு காரசாரமான பொரிச்ச மீன் குழம்பு ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.